வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜீன்ஸ் படத்தில் இந்த ஃபேமஸான சாங்கில் ஐஸ்வர்யா ராய் நிறைய வேடங்களில் வந்திருப்பாங்க. அந்த வேடங்கள்லாம் உலகத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த வெவ்வேறு ராணிகளை குறிக்குது. அந்த மகாராணிகள்லாம் யார், அவங்கள பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறதா இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கிரேட் வால் ஆஃப் சைனா. கிரேட் வால் ஆஃப் சைனா காட்டும்போது சைனாவில் வாழ்ந்த ஜாவ் ஃபீயி என்ற ராணியை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்க. கிமு 1ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் பிறந்த ஜாவ் ஃபீயின் ஒரு சின்ன அதிகாரியோட மகளாக பிறந்தாங்க. இவங்க சின்ன வயசுலேயே வறுமையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் சைனாவோட ஹான்ஸ் டைனாசிட்டியை சேர்ந்த பேரரசர் ஷெங் அவங்களோட அழகுல ஈர்க்கப்பட்டு அவங்கள திருமணம் செஞ்சு 2வது மனைவியாக்கிட்டாரு. பேரரசர் ஷெங் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. ஷாவ் ஃபீயின் அவருக்கு ரொம்ப பிடித்த துணைவியாகவும் இருந்தாங்க. ஷாவ் ஃபீயிங்கோட கையில் அதிகாரம் வர்றதுல அவங்களுக்கு பெரிய சவால் இருந்துச்சு. அதுக்கு காரணம் பேரரசரான ஷெங்கோட இன்னொரு மனைவியான பேரரசி ஜூ. பேரரசி ஜூக்கு ஷாவ் ஃபீயின் ரொம்ப அழகா இருந்ததுனாலையும் அவங்க கணவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்ததுனாலையும் அவங்க மேல ஒரு பொறாமை இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச ஷாவ் ஃபீயின் தன்னோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு சில தந்திரங்கள்லாம் பண்ணாங்க. அதன் மூலமாக அவங்க வம்சத்திலேயே பெரிய பணக்கார பெண்ணாக ஆனாங்க. ஏராளமான எஸ்டேட்டுகள்லாம் அவங்க பேரில் இருந்துச்சு. ஆடம்பரமான உடைகள், நிறைய நகைகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டே போகும்போது பேரரசர் ஷெங் இளம் வயசுலேயே இறந்து போயிட்டாரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் அவரோட மற்றொரு மனைவியான பேரரசி ஜூவோட கை ஓங்கிடுச்சு. ஷாவ் ஃபெயின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் போட்டு அவங்களோட அதிகாரத்தை பறிச்சாங்க. ஷாவ் ஃபெயினையும் அவங்களோட தங்கையும் அரசவையை விட்டு வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் ஷாவ் ஃபெயின் வறுமையினால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து இஃபில் டவரில் காட்டுற மகாராணி மேரி ஆன்டுவானெட். மேரி ஆன்டுவானெட் 14 வயசு இருக்கும்போதே அவரோட பெற்றோர் அரசியல் காரணத்துக்காக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 16ஆம் லூயி தான் அவங்களோட கணவர். மேரி ஆன்டுவானெட் 1774 1793 வரைக்கும் பிரான்ஸோட மகாராணியாக இருந்தாங்க. அந்த பீரியடில் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட கணவரோட தனிப்பட்ட பலவீனத்தினாலையும் அரசியலில் அவர் ஸ்ட்ராங்காக இல்லாததுனாலையும் ஃப்ரெஞ்ச் புரட்சி அப்போ மேரி ஆன்டுவானெட் முக்கிய அரசியல் விஷயங்களில் ஈடுபட வேண்டியதாக இருந்துச்சு. ஏழை விவசாயிகள் ஒரு பிரெட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த டைமில் லெட் தெம் ஈட் கேக், அதாவது அவங்க கேக் சாப்பிடட்டும் அப்படின்னு கேலியா மேரி ஆன்டுவானெட் சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதனால் அவங்க மேலே மக்களுக்கு வெறுப்பு ரொம்ப அதிகமாச்சு. ஆனால் நிஜமாலுமே அவங்க அப்படி சொன்னாங்கன்றதுக்கு சரியான ப்ரூஃப் எதுவும் இல்லை. மேரி ஆன்டுவானெட் வெளிநாட்டு சக்திகளோட தொடர்பு வச்சுருந்தாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இவங்க ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க மேலே தேச துரோகம் குற்றம் சாற்றி அவங்கள கிலிட்டன் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க தலையை வெட்டி அவங்கள கொண்டுட்டாங்க. அடுத்து மும்தாஜ் மஹால், நம்ம நாட்டில் வாழ்ந்த மகாராணி. இவங்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பரவலாக தெரியாத விஷயம் மட்டும் சொல்கிறேன். இவங்க ரொம்ப நல்லா படித்தவங்க. பெர்ஷியன், அரபிக் மொழிகளெல்லாம் கற்று தேர்ந்தவங்க. அவங்க ஒரு கவிஞரும் கூட. பெர்ஷியன் மொழியில் நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. மும்தாஜ் மஹல் பியூட்டி வித் பிரெயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தாங்க. அதனாலேயே அவங்கள திருமணம் செஞ்சுக்க நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்களோட 14வது டெலிவரி அப்போ தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு 30 மணி நேரம் பிரசவ வலி இருந்ததாக ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. அவங்களோட நினைவாக தாஜ்மஹல் கட்டப்பட்டுச்சு. தாஜ்மஹல் கட்ட 22 வருஷங்கள் ஆச்சு. அடுத்து பிரமிடை காட்டுறாங்க. பிரமிட் ஈஜிப்டில் தான் இருக்குது. ஈஜிப்டுனாலே கிளியோபட்ரா தான். ஆமாம், கிளியோபட்ரா தான் ஈஜிப்டோட மிகப்பெரிய பேரரசி. கிளியோபட்ராவோட தந்தை 12ஆம் டாலமி கிமு 51 இறந்ததுக்கு அப்புறம் அரியணை அவரோட பையன் 13ஆம் டாலமிக்கும் கிளியோபட்ராவுக்கும் வந்து சேர்ந்துச்சு. கிளியோபட்ரா தன்னோட தம்பியான 13ஆம் டாலமியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் ஆட்சி கையை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ஈஜிப்டில் சகோதர சகோதரிகள் திருமணம் செய்கிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. 18 வயதான கிளியோபட்ரா தன்னோட சகோதரரை விட சுமார் 8 வயசு மூத்தவங்களா இருந்தாங்க. ஆட்சி செய்கிறதுல அவங்க ஆதிக்கமும் அதிகமாக இருந்துச்சு. இதை விரும்பாத 13ஆம் டாலமி கிளியோபட்ராவையும் அவங்களோட சப்போர்ட்டர்ஸையும் நாட்டை விட்டே வெளியேற்றினாங்க. பிறகு ஜூலியஸ் சீசரோட உதவியோட கிளியோபட்ரா மறுபடியும் அரியணை ஏறினாங்க. தன்னோட தம்பியான 13ஆம் டாலமியை சிறைப்பிடிச்சாங்க. 13ஆம் டாலமி ஒரு புரட்சியில் அதுக்கப்புறமா இறந்து போயிட்டாரு. கிளியோபட்ராவுக்கு அழகும் அறிவும் ரொம்ப அதிகம். ரொம்ப இரக்கமே இல்லாதவங்களாகவும் இருந்தாங்க. அவங்களோட சொந்தக்காரங்களே நிறைய பேர் அரியணையை தக்க வச்சுக்கிறதுக்காக கொண்டு இருக்காங்க. கிளியோபட்ராவும் ஜூலியஸ் சீசரும் ஒருத்தர் விரும்பினாங்க. ஜூலியஸ் சீசர் கிளியோபட்ராவோட 30 வயது பெரியவர். அவங்களுக்கு சிசேரியன் அப்படின்னு ஒரு மகனும் பிறந்தான். ஜூலியஸ் சீசரை கொன்னப்போ கிளியோபட்ரா ரோமில் தான் இருந்தாங்க. ரோமில் கிழக்கு மாகாணங்கள்லாம் ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்டான மார்க் ஆண்டனி கண்ட்ரோலில் இருந்துச்சு. சீசர் இறந்ததுக்கு அப்புறமா கிளியோபட்ரா மார்க் ஆண்டனியை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்துச்சு. ஜூலியஸ் சீசருக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார். ஆக்டேவியன் அப்படின்னு அழைக்கப்படுற ஆகஸ்டஸ் சீசர். ரோமானிய படையை தோற்கடிச்சிட்ட பிறகு ஆண்டனியும் கிளியோபட்ராவும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து ரோம்ல இருக்கிற கொலோசியமை காட்டுறாங்க. இவங்க மகாராணி முதலாம் இஸ்பெல்லா. இங்கிலாண்டோட அரசர் ஜொஹானோட 4வது குழந்தையா இஸ்பெல்லா பிறந்தாங்க. ரோமுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்கிற அரசியல் பாண்டை ஸ்ட்ராங் ஆக்கணுன்றதுக்காக முதலாம் இஸ்பெல்லாவை ரோமை சேர்ந்த 2ஆம் ஃப்ரெட்ரிக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இவங்களோட ஆட்சி காலத்தில் யூதர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
முதலாம் இஸ்பெல்லா கிறிஸ்டோபர் கொலம்பஸோட பயணத்துக்கு அப்போ நிதி கொடுத்துருக்காங்க. அவங்களோட உதவியோடு தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் உலகத்தை சுற்றி வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து இட்டாலியில் இருக்கிற லீனிங் டவர். இங்கே காட்டுற மகாராணி மார்கரிட்டா. அவங்க கசனை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நகைகள் அணியறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கள குயின் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு மக்கள் கூப்பிட்டாங்க. இவங்க ரொம்ப டெடிகேட்டடாக மலை ஏறுற ஒரு வீராங்கனை. மாண்டெரோசா அப்படின்ற மலைப்பகுதியில் இருக்கிற ஹையஸ்ட் பீக்கான பண்டெனெஃப்டின்ற மலையை ஏறின முதல் பெண் இவங்க தான். இவங்களை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. இட்டாலியில் நேபிள்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு இவங்க பயணம் மேற்கொண்டாங்க. அப்போது வித்தியாசமான உணவு சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. அவங்களுக்காக 3 வகையான பீஸா செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 பீஸா அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் 3வது பீஸா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பீஸாவுக்கு அரச முத்திரை கொடுத்தாங்க. அந்த வெரைட்டி பீஸா தான் இப்போ பிரபலமாக இருக்கிற பீஸா மார்கரிட்டா. சரி மக்களே, நான் நரேட் பண்ண இந்த ராணிகளோட ஹிஸ்ட்ரியில் எந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Take care.